iQOO Z சீரிஸ்ல இன்னொரு புது ஸ்மார்ட் போன் Z7 Pro லான்ச் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆல் ரவுண்டர் ஸ்மார்ட் போன் அப்படினு சொல்ற மாதிரி fully loaded featuresோட தான் கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலுமே ரியல் டைம்ல எவ்வளவு தூரம் நல்லா இருக்குன்னு குவிக் அன்பாக்சிங் டெஸ்டும் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட்டும் பண்ணுங்க. அது கம்ப்ளீட்டா ஃப்ரீ தான். வாங்க ஸ்மார்ட் போன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் கொடுக்குற மாதிரி Black and Yellow காம்பினேஷன்ல iQOO மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வேரியன்ட் கலர்ஸ் சார் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஹெட் 1.2 வாட் per kg, பாடி 1.11 வாட் per kg. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, நல்ல குவாலிட்டி டிபியூ கேஸ், யூசர் மேனுவல் இருக்குது, நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இது கூடவே வந்து சிம் இஜெக்டர் டூல், டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, அதோட அடாப்டரும் பாக்ஸ்ல இருக்கு. ஸோ தேவையான எல்லா விஷயங்களும் பாக்ஸ்ல பேக் பண்ணியே கொடுத்துருக்காங்க. iQOO Z7 Pro இது கிராஃபைட் மேட் கலர், இன்னொரு ப்ளூ கலர் ஆப்ஷனும் இருக்கு. எது வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இங்க டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பியூட்டி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்பவே பிரீமியம் டிசைனோட கொடுத்துருக்காங்க. இது ஏஜி கிளாஸ் பேக் பேனலோட வந்திருந்தாலும் இங்க ஃபினிஷ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு வெல்வெட் மேட் ஃபினிஷ், அதனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மஜ்ஜஸே கேட்ச் பண்ணாது. அதோட வந்து ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு பார்க்கிறதுக்கு. ஸ்மார்ட் போன் கையில வச்சு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஸ்லீக்கா இருக்கு. இது வெறும் 7.3 mm திக்னஸ் தான். கூட வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 175 கிராம்ஸ் தான். பார்க்கிறதுக்கு எலிகண்டா இருக்கு. பேக் பேனல்ல ஒரு ஸ்கொயர் கேமரா மாடியூல் கொடுத்திருக்காங்க. இது கூட விவோ V27 சீரிஸ்ல இருந்த மாதிரி வந்து ரிங் லைட், அதாவது ஆரா லைட் அப்படின்னு சொல்றாங்க, அதுவும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்கிறதுனால ஒரு பிரீமியம் ஸ்டேட்மெண்ட் டிசைன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் பேனல் பாத்தீங்கன்னா அதுவுமே வந்து 3D curved டிஸ்பிளேயோட கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேவை வந்து சூப்பர் விஷன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. இது 6.78 இன்ச்சஸோட வருது, 120 Hz. இது AMOLED பேனல் 10 பிட் டிஸ்பிளே, அதோட ப்ரொடெக்ஷனுக்கு ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப் கிளாஸோட வருது. கூடவே HDR10 சப்போர்ட்டும் இருக்கு. இங்க டிஸ்பிளே AMOLED பேனல் அப்படிங்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. நிறைய வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஃபாஸ்டாவே இருக்கு. அனிமேஷனும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. அதோட 120 Hzல ஸ்மூத்தா இருக்கு. டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மார்ட் மோட்ல இருக்கும். 60, 120 Hz எது வேணுமோ வந்து ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேஞ்ச் ஆயிக்கும். இது கூடவே வைட் ஒன், L1, HDR10 சப்போர்ட் இருக்கிறதுனால வந்து HD கண்டென்ட்ஸ் எல்லாம் தாராளமா இதுல நீங்க ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இங்க வந்து உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே, இன்னும் சொல்ல போனா அல்ட்ரா தின் பெசல்ஸோட இருக்கிறதுனால ஒரு ஃபுல் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க பண்ணலாம். மூவிஸ் எல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா ரொம்பவே இம்மர்சிவா இருக்கும். கலர்ஸும் AMOLED பேனல்ல உங்களுக்கு கேலிப்ரேஷன் ரொம்பவே நல்லா பண்ணிருக்காங்க. பிளாக் கலர்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க கலர்ஃபுல் மூவிஸ் பாக்குறீங்க அப்படின்னாலுமே நல்லா இருக்கு. வியூவிங் ஆங்கிளும் ரொம்பவே நல்லா இருக்கு கர்வ்டு பேனல்ல. அதோட 1300 நிட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால வந்து அவுட்டோர்ல யூஸ் பண்ணா கூட டிஸ்பிளே தெளிவாவே இருக்கு. அதே போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட் சைட்ல வால்யூம் அப் அண்ட் டவுன் இருக்கு. கூடவே பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன், மைக், கீழே சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. இங்க சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் டுவல் சிம்மோட கொடுத்துருக்காங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு பவர்ஃபுல் சிப்போட கொடுத்துருக்காங்க. இது மீடியாடெக் டைமென்சிட்டி 7200ல வருது. இது 4 நானோமீட்டர்ல ப்ராசஸ் பண்ண சிப். கூடவே கிளாக் ஸ்பீட் 2.8 GHz இருக்கு. இது கூடவே LPDDR4X RAM, UFS 2.2, அதோட வந்து எக்ஸ்டெண்டட் ரேமும் அவைலபிளா இருக்கு. 8+8 அப்படிங்கிறதுனால 16 GB ரேமோட நீங்க யூஸ் பண்ணலாம். அதனால பேக் எண்ட்ல எத்தனை ஆப்ஸ் நீங்க ஓபன் பண்ணி வச்சாலுமே வந்து மல்டி டாஸ்கிங் இது ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். அதோட மீடியாடெக் டைமென்சிட்டி 7200 சொல்லவே தேவையில்ல. பவர்ஃபுல் சிப். இதோட ANTUTU ஸ்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 லட்சத்துக்கு மேலே ஸ்கோர் பண்ணிருக்கு. CPU த்ராட்லிங் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தேன், ரொம்பவே கன்சிஸ்டண்டா இருக்கு. அதோட வந்து தெர்மல்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணுது. இதுல வந்து உங்களுக்கு 3000 mm² வரைக்கும் வேப்பர் சேம்பர் இருக்கு. இது சூப்பர் கண்டக்டர் வேப்பர் சேம்பர் அப்படிங்கிறதுனால எவ்வளோ வந்து நீங்க யூஸ் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு ஹீட் டிஸ்போஷன் நல்லா இருக்கு. அதனால ஸ்மார்ட் போன் உங்களுக்கு ஹீட்டும் ஆகல. அதோட iQOO அப்படின்னு சொன்னாவே கேமிங் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் போன்லயும் உங்களுக்கு அல்ட்ரா கேம் மோட் அவைலபிளா இருக்கு. இந்த அல்ட்ரா கேம் மோட்ல பேட்டரி சேவர், பேலன்ஸ் மோட், மான்ஸ்டர் மோட் எது வேணுமோ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே மோஷன் கண்ட்ரோல், கெஸ்டர் கண்ட்ரோலும் இருக்கு. 4D கேம் வைப்ரேஷனும் அவைலபிளா இருக்கு. நீங்க எவ்வளவு நேரம் கேம் விளையாடினாலும் பெருசா ஹேங் ஆகல. ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு இங்க கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ். காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்காங்க. அதோட வந்து எக்ஸ்டெண்டட் ரேம் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு நார்மல் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், கேம் விளையாடுறீங்க அப்படின்னால ரெண்டுமே வந்து இது ஈஸியா ஹேண்டில் பண்ணுது. இங்க ஃபன் டச் OSல யூசர் இன்டர்ஃபேஸா இருக்கட்டும், அனிமேஷன் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ், உங்க ஏரியால காத்து எவ்வளவு தூரம் சுத்தமா இருக்குன்னு நீங்க வந்து ஹோம் ஸ்கிரீன்லயே பாத்துக்கலாம். அதோட இப்போ மாதிரி ஹிடன் ஆப்ஸ், ஆப் லாக், டுவல் ஆப்ஸ் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு. இது கூடவே வந்து சில ப்ளோட்வேர் இருக்கு, அதை நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் அதையும் நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்மார்ட் போன் புதுசா வாங்குறீங்கல்ல, அப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணும் போதே வந்து முதல்ல வந்து பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபன் டச் OS 13 நல்லாவே நீங்க யூஸ் பண்ண முடியும். அதே நெட்வொர்க் பொறுத்த
வரைக்கும் 5G ஸ்மார்ட் ஃபோன் 10 5G பேண்டோட வருது. N77 N78 ரெண்டு 5G பேண்டும் அவைலபிளாக இருக்குது. இங்கே ஜியோவில் 5G செக் பண்ணி பார்த்தேன், 5G ஸ்பீட் நல்லாவே இருக்குது. அதோட NFC இருக்கா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் NFC கிடையாது. இங்கே கேமரா பொறுத்த வரைக்கும் ரியர் சைடில் 64 மெகா பிக்சல் OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. கூடவே 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார் வருது. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சல். இங்கே 64 மெகா பிக்சல் எனேபிள் பண்ணி நல்ல லைட் கண்டிஷனில் பிக்சர் எடுக்கும்போது வந்து கலர்ஸ் டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. OIS சப்போர்ட் இருக்கிறதுனால பிக்சர்ஸ் நீங்கள் ஷார்ப்பாக கிளிக் பண்ண முடியும். கலர்ஸும் டீட்டெயில்ஸுமே நல்லா இருக்கு. அதே போர்ட்ரேட் ஷாட்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணும்போது வந்து எட்ஜ் டிடெக்ஷன்ஸ் நல்லாவே பண்ணுது. பேக்ரவுண்ட் பிளரும் வந்து பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. இங்கே பிக்சர்ஸில் வந்து ஸ்கையோட கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அழகாக லைட்ஸுமே கண்ட்ரோல் பண்ணுது இது. அதோட லோ லைட்லையும் பிக்சர்ஸ் நல்லாவே கிளிக் பண்ணுது. நீங்கள் நைட் மோட் எனேபிள் பண்ணாமல் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நேரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது. நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுத்திங்கன்னா அதுவே லைட்ஸ் ஆட் பண்ணி ரொம்பவே பிரைட் ஆக்கி காட்டுது. எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணுறதுக்கு. லோ லைட்டில் அதாவது நைட்டில் நீங்கள் பிக்சர் எடுக்கிறீங்கனாலும் சூப்பர் நைட் மோட் எனேபிள் பண்ணி எடுக்கும்போது வந்து நாய்ஸே பார்க்க முடியாது. டீட்டெயில்ஸுமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. ஷார்ட்ஸுமே உங்களுக்கு கிறிஸ்பாக இங்கே கிளிக் பண்ண முடியுது. அதே நைட்டில் சுத்தமாக லைட் இல்லைனா கூட ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ரிங் லைட் இருக்கு இல்லையா, ஒரு லைட் அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் பிக்சர்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் நல்லாவே கிளிக் பண்ண முடியும். செல்ஃபி பொறுத்த வரைக்கும் கலராக இருக்கட்டும் ஃபேஸாக இருக்கட்டும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி வந்து இங்கே காட்டுது. சப்ஜெக்டுடைய ஃபேஸ் எல்லாமே இதுவுமே நிறைய பேருக்கு பிடிக்கும். அதோட செல்ஃபியில் போர்ட்ரேட் ஷாட்ஸுமே இது நல்லாவே கிளிக் பண்ணுது. வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடில் 4K 30 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. டீட்டெயில்ஸ் நல்லாயிருக்கு. கலர்ஸுமே நேரில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கேப்சர் பண்ணுது. அதே ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080-30 FPSல அதுலேயுமே டீட்டெயில்ஸ் நல்லா இருக்கு. ஸ்டெபிலைசேஷனும் நல்லாவே இருக்கு. இது கூடவே ஸ்போர்ட்ஸ் மோட் டூவல் வியூவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கு. ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கரோட வருது. இங்கே வந்து ஆடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தமாக இருக்கு. நீல வச்சுங்க வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே லவுடாக இருக்கு. வோக்கல் கிளாரிட்டி கூட நல்லா இருக்கு. பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லோவாக இருக்கு. இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்லீக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 4600 mAh கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் யூசர் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு நாள் வரும். பட் ஹெவி யூசர் அப்படிங்கும்போது ஈவினிங்குள்ளே நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது. 66 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரில் குவிக்காக நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். பேட்டரி ஆப்டிமைசேஷனுமே வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க இதில். ஸோ iQOO Z7 Pro யங்ஸ்டர்ஸ்க்குலாம் பிடிக்கிற மாதிரி டிசைன் நல்லாவே இருக்குது. ஸ்லீக்காக இருக்குது, ஸ்டைலிஷாக இருக்குது. அதோட பெர்ஃபார்மன்ஸும் இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. உங்களுக்கு கேம் விளையாடுறீங்கனாலும் சரி நார்மல் ஆக்டிவிட்டீஸோட நல்லாவே இருக்குது. ஹீட்டும் ஆகலை ஸ்மார்ட் ஃபோன். இது கூடவே கேமராவும் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து குறை அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ iQOO Z7 Pro இந்த ஃபீச்சர்ஸோட என்ன விலைக்கு வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.